ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் நாகசந்திராவில் இருக்கிற ஐக்கியா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். நாகசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஐக்கியா இருக்குது. நாங்கள் தெரியாதனமாக சண்டே வந்துட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளுக்குள்ளே நுழைய முடியல, அந்தளவு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெங்களூரில் ஐக்கியா ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் எங்களுக்கு கரெக்டான டைம் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஷோரூம். 4,60,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இருக்குது இந்த ஐக்கியா ஷோரூம். ஐக்கியாவோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் இருக்குது. இந்தியாவில் 3 பிரான்ச் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஹைதராபாத், செகண்ட் மும்பை, தேர்ட் இப்போ பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 சென்னையில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் சென்னையில் வராதான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா ஐக்கியா நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தியாவில் இப்போதைக்கு 3 தான் இருக்குது. இங்கே ஐக்கியாவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஹோம் ஃபர்னிச்சர், உங்களுக்கு இப்போ ஒரு புது வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு எப்படி என்ன ஃபர்னிச்சர் வச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு ஐடியா இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இதோட ப்ரைஸஸ்லாம் இங்கேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான சோஃபா, குஷன், வார்ட்ரோப், மாடுலர் கிச்சன் அப்படின்ட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் 999. இது மக்கு 109. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் இதில் ப்ரைஸஸ் கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இதில் நிறைய இதில் ப்ரைஸஸ் வைக்கல. அந்த பார்கோடை வச்சு நம்ம ப்ரைஸை செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேக்டஸ் மாடலில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாட் அண்டு பாட் பொரி. இதில் பார்த்திங்கன்னா சென்டர் டேபிள் வச்சுருக்காங்க. $5,000, $2,000 அப்படின்ட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபினிஷும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஃபினிஷாக இருக்குது. எல்லாமே நல்லா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். பார் சேரு, இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 7,990. அதே இதில் சின்னது. இது லீஃப் பேட்டர்னில் உள்ள சென்டர் டேபிள். இது பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிளில் வைக்கிற செட்டப்பு. இது இந்த மாதிரி கூட நம்ம மாடலாக வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு கட்டுறோம், நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்தெந்த ரூமில் எது வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இங்கே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரீசனபிள்னு சொல்ல முடியாது. சில ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த வாஷ் பேசின் பார்த்திங்கன்னா 12,990. ஆயில் கண்டெய்னர், மிரர், இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், அது மேலே வச்சுருக்க லேம்ப் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த செட்டப்பில் வச்சா நல்லாயிருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னா நம்ம வீடு கட்டும் போது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடுலர் கிச்சனில் என்னென்ன திங்ஸ் இருக்கும், ஒரு கெட்டல், ஜக்கு, மக்கு, கட்டிங் போர்டெல்லாம் இருக்கும். இதை நம்ம தனித்தனி பீஸாக கூட வாங்கிக்கலாம். இல்லை இதுமாதிரி ஹோல் செட்டாக வேணும்னு சொன்னால் கூட நம்மளுக்கு அதேமாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் டிஸ்பென்சர் கூட இருக்குது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா 599. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற மிரர், அதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. வால்நட் ப்ரௌனு, சாக்லேட் ப்ரௌனு, நம்ம என்ன கலரில் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு நிறைய விதமான சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ். இது
குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாக இருக்குது. சில ப்ராடக்ட்ஸு சிலது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. கலர் ஃபினிஷிங் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வுட் ஃபினிஷ் இருக்குது, கிளாஸி ஃபினிஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் பாருங்கள், உள்ள பார்ட்டிஷன் வச்சு மேலே கிளாஸ் போட்டிருக்காங்க. இது கேண்டில்ஸ்லாம் கிடையாது. இது பார்ட்டிஷன் இல்லாமல் வெறும் நம்ம ட்ராயர் மட்டும் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் உள்ள ஒரு வார்ட்ரோப். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 22,000 வருது. கலர்ஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. பிளாக் வித் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. கிட்ஸோட வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஆங்கர் வச்சுக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷெல்ஃப் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது ஃபுல் ஆஃப் ட்ராயர் மாதிரி இருக்குது. இது பெட்டு, 2-in-1 பெட்டு மாதிரி. இது ஒரு ஸ்டடி டேபிள் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம், குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். நம்ம புக் மார்க் ஏதாவது நம்ம மார்க் பண்ணால் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐக்கியாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த கேன்டீன் தான். உள்ள ஷோரூம்குள்ளே கூட்டம் இருக்கோ இல்லையோ, கேன்டீனில் தான் ரொம்ப கூட்டம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து 11 மணிக்கு கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து 2.5 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து சேர்றதுக்கு. காலையில் சாப்பிடவே இல்லை, அதனால் சாப்பிட்டு போகலான்ட்டு கேன்டீனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் நகட்ஸ், கேக், இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் நகட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகம். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே பார்த்திங்கன்னா 60 rupees கிட்ட வருது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. இப்போ இது பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், நம்ம ஸ்டோரேஜாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் மீறது. சிலதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இல்லை, ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்கோடு வச்சு செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல். ஆனால் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது. எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. சிசர், இது பார்த்திங்கன்னா 4 பீஸ் ஸ்பைஸ் கண்டெய்னர். டிமார்ட்லலாம் பார்த்திங்கன்னா இது வெறும் 99 rupees தான். இங்கே வந்து 249 கிட்ட வச்சுருந்தாங்க. சில டைமில் ஆஃபரும் போடுறாங்க. அந்த டைமில் நம்ம வாங்கினா ரேட் இன்னும் கம்மியாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்பைஸ் கண்டெய்னர் தான். இதோட ப்ரைஸும் 249 கிட்ட தான் இருந்தது. இந்த சைடு ஹோல்ஸ் இருக்குது, அந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்குது. கிளாஸ் தான். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கண்டெய்னராக தான் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கூப்பர். இது 100 rupees கிட்ட வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பாப்சிக்கல் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வெறும் பிளாஸ்டிக் கிளாஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருந்தாங்க. சும்மா சொல்லக்கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து விஸ்க்கு, சிலிகான் விஸ்க், ஸ்பேச்சுலா. ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இது பொட்டேட்டோ மேஷர். இது வந்து ஸ்டீலில் உள்ள விஸ்க்கு, பலூன் விஸ்க். இது கேன் ஓப்பனர். இது பார்த்திங்கன்னா பெரிய கேசிரோல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இல்லை செம்ம கனம். வெயிட்டும் பார்த்திங்கன்னா கனமாக தான் இருக்குது, ரேட்டும் ரொம்ப கனமாக தான் இருக்குது. தோசை தவா எல்லாம் பார்த்திங்கன்னா 599, 699 அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அந்த சைஸுக்கு தகுந்த ரேட் இருக்குது. வாங்குகிறோமோ இல்லையோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே கிளாஸ் லிட் வச்ச ஒரு ரைஸ் பாட்.
இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வந்தது. உள்ள ஒரு சின்ன பேன் இருக்குது, வெளியே ஒரு பெரிய பேன் ஒன்று இருக்குது. இந்த ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி தான். இது பார்த்திங்கன்னா சூடான பாத்திரத்தை வந்து வைக்கிற அந்த ஸ்டாண்டு. இது ஒரு நான்ஸ்டிக் தவா. தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான வீடியோ, அதனால நான் 2 பார்ட்டாக இந்த வீடியோவை போடுறேன். செகண்ட் பார்ட்டும் வரும். அதில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினன்றதையும் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா ட்ராலிலாம் எடுத்துகிட்டு வரல, ஒரு கவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய திங்ஸ் நான் வாங்கல, கொஞ்சோண்டு தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. சாப்பிங் போர்டு 60 rupees தான். எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் 2 கலரில் இருக்குது. இது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது, ஆனால் சின்ன சைஸ். இது பார்த்திங்கன்னா பீர் குடிக்கிற மக்கு. பீர் மட்டும் இல்லை, நம்ம ஜூஸ் கூட குடிச்சுக்கலாம். இது நல்லா இருந்தது. 250 கிட்ட போட்டிருந்தாங்க ப்ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு, சர்விங் பிளேட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய சைஸாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 599 ரேட் போட்டிருந்தாங்க. எதுவுமே லைட் வெயிட் கிடையாது, எல்லாமே பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 699. எல்லாம் 400க்கு மேலே தான் இருந்தது பிளேட்லாம். இது கூட பார்த்திங்கன்னா 599 தான். இது கட்லரி ஆர்கனைசர், நம்ம பிளாஸ்டிக்கில் வரும்ல அது. இதில் உட்டு கூட இருக்குது. இது மில்க் வைக்கிற இந்த ஜார், மில்க் வச்சுக்கலாம், ஜூஸ் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது இடம் சேவிங்காக இருக்கும். அப்புறம் நிறைய பவுல்ஸ் வச்சுருந்தாங்க, கிளாஸு, நாப்கின் ஹோல்டர் கூட வச்சுருந்தாங்க. இது குஷன், சின்ன பில்லோ வச்சுருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. தொட்டு பார்க்க அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக, மெட்டீரியல் நல்லா இருந்தது. கையில் தூக்குனா அது ஃபீல் கூட இல்லை, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது. அதுலேயே நிறைய கலர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நம்ம இதில் காரில் வச்சு யூஸ் பண்ணுறோம், சாஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஷன் கவர் எல்லாமே தனியாக இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் கூட வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒயின் ஆர்கனைசர். நம்ம வந்து ஒயின் பாட்டில்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒயின் பாட்டில் தான் வைக்கணும்னு கிடையாது, நம்ம வாட்டர் பாட்டில் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இடமும் பார்த்திங்கன்னா நல்லா சேவ் ஆகும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு, பிளாக் கோல்டு அப்படின்ட்டு 4 விதமான கலர்ஸில் வச்சுருக்காங்க. மெட்டல் ஸ்ட்ரா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது செட் ஆஃப் 6 ஜூஸ் கிளாஸு. இதில் பார்த்திங்கன்னா 499, 599 அப்படின்ட்டு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது மில்க் பாட்டில். நடக்கிறதுக்கு தெம்பு தான் வேணும், ரொம்ப தூரம் நடந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் மோல்டு. அப்புறம் கப்பன் சாசர் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டு வந்து பார்த்திங்கன்னா 249 வருது. கலர் பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். இது சாசர் இல்லாமல் வெறும் கப்பு மட்டும் கூட தனியாக இருக்குது. இது வந்து 189, 179, 189 அந்த ரேஞ்சில் வரும்.